நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் ஆனவர் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க. எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சிதாங்க போகும். ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக இருக்குங்க. இந்த குரு வக்ரம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா 9/10/2024 4/2/2025 வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த வீடியோவில் இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாதவங்களையும் எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. குரு எப்படி வக்ரமாகிறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ இருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ரமாகி போக போகிறாருங்க. பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு வக்ர பலன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, எந்த சூழ்நிலையில் இருக்காரு, குரு தசை உங்களுக்கு நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க. இல்லை லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க. உங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் குரு வக்ர காலம் எப்படி இருக்குது, என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும், இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட 1 2 3 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரத்தோட 1 2 3 பாதங்கள் இருக்குங்க. ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த துலாம் ராசியில இருக்கு. துலாம் ராசிக்கு குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாவாதிபதி தாங்க. இவர் குரு உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வர்றாரு. இந்த 3 6 கூடியவர் 8ஆம் இடத்துல வக்ரமாகிறாருங்க. இப்படி பாவாதிபதி போய் 8ஆம் இடத்துல வக்ரமாகிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. அந்த 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். குரு வக்ரமாகிறது, குறிப்பாக 8ஆம் இடத்துல வக்ரமாகிறது பணம் வரவும் நல்லா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த பணம் ஒரு திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலியமாக பணம் வரவு, இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலன் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. நீண்ட நாளாக ஒரு வியாதி இருக்குங்க, சரியே பண்ண முடியல, என்ன வியாதினே தெரியலிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உங்களுக்கு இப்போ நல்ல அந்த வியாதிகள் குணமாகி உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான ஒரு சூழலுங்க. இன்சூரன்ஸ் மூலியமாக நல்ல பணவரவு, உத்தியோக ரீதியாக நீங்கள் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க, அதில் இன்னும் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சமயத்துலங்க. ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் எங்களுக்கு இருக்குது. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வாழ்க்கை துணையோட குடும்பத்தோட கொஞ்சம் இந்த சமயத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுங்க. அடுத்து குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்களோட 12ஆம் இடமான
விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய விரயம் ஆகும், பணம் நல்லா வரும்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்ருக்க படிக்கக்கூடிய மாணவர்கள், என்னோட ஆம்பிஷனுங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும், கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கீங்க, நான் வெளிநாடு போகணுங்க, ஆன்சைட் போகணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் போகணும், யூகே போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காலத்தில் அதுக்கான அமைப்பு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக கடன் இருக்குங்க, அந்த கடனை கட்டி முன்னுக்கு வருவேனா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ கடனை கட்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, எனக்கு பிஆர் வேணுங்க, நான் போயிட்டு 5 வருஷம் ஆச்சுங்க, நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க, எனக்கு கிடைக்கலைங்க, கட்டாயம் கிடைக்குமா? கட்டாயம் இந்த சமயத்தில் கிடைக்குங்க. அதே மாதிரி தூக்கமே படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, காலையில் எந்திரிச்சு என்னோட வேலைகளை சரியாக செய்ய முடியல, பகலில் தூக்கம் வருது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கும் இப்போ நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையுமே வீட்டிலே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், வெளியே வேலை செய்கிற இடங்கள்ல ஆகட்டும், இல்லை சமுதாயத்தில் வெளியிடங்கள் ஆகட்டும், ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வரக்கூடிய செலவுகளை ஒரு சேமிப்பாக மாற்றுறது, இல்லை தங்கம்லாம் வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நல்ல திடீர் பணவரவு வரும். குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்குவீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இந்த சமயத்தில் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் சேரக்கூடிய ஒரு யோகம். ஆனால் நான் குடும்பத்தோட தாங்க இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த சமயத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து நடந்துக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தீர்த்துக்கோங்க, பேசி தீர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க, அந்த பழமொழியை ஃபாலோ பண்ணி நடங்க, ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த சமயத்தில் சரியாகுங்க. உங்களோட சொந்தக்காரங்களோட சப்போர்ட் கிடைக்கும். குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு வந்து பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆகும், சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகம். பாதியில் வீடு கட்டி நின்றுச்சுன்னா அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய யோகங்க. ஒரு வீடு கட்டணுங்க, இது என்னோட லைஃபோட மிகப்பெரிய லட்சியம், கட்டாயம் நிறைவேறுங்க. நான் நகை வாங்கி வைக்கணுங்க, நான் என் பொண்ணுக்கு நகை சேர்த்தணும், கட்டாயம் வாங்கலாமா? இந்த சமயத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். பரம்பரை சொத்தில் எனக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க, அது தீருமா? கட்டாயம் இந்த சமயத்தில் தீருங்க. நிறைய வந்து வாசனை பொருளை வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய பர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது, கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள், பணவரவு நிறைய கிடைக்கும். விவசாயம் பண்ணுறேங்க, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா விவசாயத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த சமயம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுங்க, ஞாபகம் வரதே எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது இப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் சூப்பராக இருக்குங்க. பட்டு படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட விரும்பிய துறை எடுக்கிறதுக்கான சூழலும் சூப்பராக இருக்குது. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்காக, அவங்களோட உத்தியோகத்துக்காக இப்போ புதுசாக ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் 3ஆம் அதிபதியாக குரு வந்துடுறதுனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். மீடியாவில் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஆர்மியில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல யோகம் கிடைக்குங்க. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். சிறு சிறு பயணங்களால் உங்களுக்கு நன்மை. ஒரு கழுத்து வலியை வந்துட்டு போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கதாங்க செய்யும். புதுசாக எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாதீங்க, பழைய கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கட்டி சம்மந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.